ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ். தெரிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம். நான் திருப்பூர் விக்னேஷ். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி எந்த ஒரு அப்ளிகேஷனோட இல்லை, ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்கேன். என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, நமது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமது குழந்தைகள் நல்லா இருக்கும், நமது பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி நாடு விட்டு நாடு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து சில முகம் தெரியாத நபர்கள் வந்து எஸ்டிசி அப்படிங்கிற பேரில் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து அந்த பணத்தை வந்து பறிச்சுக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இது வந்து நிறையா நண்பர்கள் வந்து ஏமாந்துருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுதி அரேபியாவில் வந்து ஒரு நண்பர் வந்து அப்படி தான் வந்து எஸ்டிசிங்கிற பேரில் வந்து அவர் வந்து ஏமாற்றி பணம் பறிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து ஏமாந்து போன ஒரு மணி நேரத்திலே ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக போஸ்ட் பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக நண்பர்களே, தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜ் சார்பாக அவருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த நண்பர் சவுதி அரேபியாவில் அந்த நண்பர்கிட்ட பணம் பறிக்கப்பட்ட அந்த நண்பர் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறாரு. அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். சவுதியில் வேலை பார்க்குற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து இதை கேளுங்க. இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு எஸ்டிசி சவாக்காடு எஸ்டிசிலேருந்து நமக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி முகமது தம்பி என் பேர் சொல்லி கேட்டாங்க. ஆமாம் சார், உங்கள் இக்காம நம்பர் எல்லாம் என் நம்பர் இக்காம நம்பர் வரைக்கும் கரெக்டாக சொன்னாங்க. சார் ஆமாம் சார், தான் என்னோட இக்காம ஐடி அப்படின்ட்டேன். நம்ம வந்து பிழைக்க வந்தவங்க, நமக்கு தெரியாது இல்லையா, ஃப்ராடா நல்லவங்களா என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. பக்காவாக பேசுனாங்க. ஆமாம் சார் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஒரு மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி அதில் வர 6 டிஜிட்டல் பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. எதுக்கு சார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 200,000 ரியால் உங்களுக்கு பரிசு விழுந்துருக்கு. நாங்கள் சொல்கிற ஐடியெலாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா, வெரிஃபிகேஷனில் பக்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் வின்னர் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே சார், சொல்லுங்கள் சார்னா மெசேஜ் வந்தது. ஒன்றுங்க, இந்த இருக்கு பாருங்க, மை எஸ்டிசி இந்த 6 டிஜிட்டல் நம்பர், இந்த நம்பரை சொல்ல சொன்னாங்க. இந்த நம்பர் நான் வந்து 846252 சொல்லி நம்பர் சொல்லிட்டேன். நம்பர் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து இந்த சிம் கார்டு வாங்கும்போது ஒரு பிளாஸ்டிக் கார்டு கொடுப்பாங்க, பக்கோடு பின்கோடு, நமக்கு மொபைல் லாக் ஆகிடுச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்டு கொடுப்பாங்க இல்லையா எஸ்டிசியில். இதில் உள்ள எல்லா சீரியல் நம்பரையும் பர்ஃபெக்டாக சொன்னான். சரி ஓகே, இதையும் நான் நம்பிட்டேன். இதையும் விட்டுட்டேன். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் சொல்கிறான், நீங்கள் அல்ராஜ் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது என்னோட ஏடிஎம் கார்டு, என்னோட ஏடிஎம் கார்டுங்க. இதை வச்சு அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த பேங்க்ல இந்த அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, அதுவும் ஓகே, கரெக்டாக சொல்லிட்டான். ரெண்டாவது, நான் கடைசியாக இந்தியாவுக்கு ஃபோன் பேசினேன் எங்கள் வீட்டுக்கு. அந்த நம்பரும் 2 நம்பரையும் சொன்னான். 2 நம்பரே கரெக்டாக சொன்னோன்னே, சார் கஸ்டமர் கேர் தான் அடிக்கிறாங்க போல இருக்கு, என்ன சார் நிஜமாவே பணம் விழுந்துச்சா சார் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், ரியலி விழுந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இம்ப்ரெஸ் பண்ணான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் 1500 ரியாலுக்கு உடனே டாப் அப் பண்ணணும், அது வந்து நாங்கள் சர்வீஸ் சார்ஜில் பிடிக்கிறோம், அது பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க. என் கார்டு நான் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியுது, அப்புறம் எப்படி அக்கௌண்ட் நம்பர் தெரில அப்படின்னா, அக்கௌண்ட் நம்பர்லாம் எங்களுக்கு தெரியாது சார், உங்கள் டிரான்சாக்ஷன் ஐடி மட்டும் நீங்கள் அது உங்கள் கார்டில் இருக்கு சொல்லுங்கண்டா. அது இங்கே வந்து பாஸ்புக்லாம் கிடையாது, இங்கேயும் கார்டு தான். அதை வச்சு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணால், 1500 ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னால், நான் 1500 பண்ண முடியாங்க, இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னா சம்பளம் போடலை, என்கிட்ட இருக்கிறது 100 ரியால் இருக்கு அப்படின்ட்டேன். அப்படியே உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், நீங்கள் 100 ரியாலுக்கு உடனே போய் டாப் அப் அந்த கார்டை வாங்கி அந்த வவுச்சர் நம்பரை மட்டும் எனக்கு சொன்னுங்க, நான் லைன்லேயே இருக்கேன்னா. கிட்டத்தட்ட என்கிட்ட பேசியிருக்காரு. ஒரு தடவை பேசுனது வந்து 1 ஹவர் பேசியிருக்காங்க, கரெக்டாக 1 ஹவர் 10 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காலில் டைம் பேசியிருக்காங்க, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, அவங்க பேசின டைமு 1 ஹவர் 36 நிமிஷம் பேசியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நேராக போயிட்டு 100 ரூபாய்க்கு கார்டு வாங்கி கொடுத்துட்டேன். கார்டு வாங்கி அனுப்புனதுக்கப்புறம் சொல்கிறான், நீங்கள் கரெக்டாக ஒரு 600 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா. சரி நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கடைசி வரைக்கும் ஒரு 350 ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். 350 ரூபாய்க்கு நான் டாப் அப் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்க, இது வரைக்கும் நான் 350 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணியிருக்கேன். டாப் அப் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றான், இன்னும் ஒரு 550 ரூபாய்க்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னா. எனக்கு அப்போ சந்தேகம் வந்தது, ஏன்னா இது வந்து சீட்டிங் மாதிரி தெரியுது, இது இந்தியாவில நிறைய அந்த மாதிரி நடக்குது. ஸோ இது சவுதி அப்படி நடக்காத நம்பர், ஏன்னா நம்ம புதுசுன்னு சொல்லிடக்கூடாது சீட்டிங்ட்டு. சீட்டிங் மாதிரி டவுட்டா இருக்கு சார் அப்படின்னா. உடனே சீட்டிங்லாம் கிடையாது, அல்லா மூலம் அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக பேசினான். சரி ஓகே, சவுதியில் யாரும் ஏமாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் என் கஃபில்கிட்ட சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது பண்றேன், நீங்க கஃபில்ட்டெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா உங்க கஃபில் வந்து மொத்த பணத்தையும் எடுத்துப்பான்,
அப்போ உங்களுக்கு ஃபாய்தா இருக்காது, அதனால நீங்க கஃபில்ட்டெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா. சரி ஓகே சார், நான் எப்படி நம்புறது அப்படின்னா, உங்களோட ப்ராக்சிஸ் நேம்ல செக் இருக்கு, செக் வந்துருச்சு, செக் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இந்த செக் அனுப்பியிருக்கான். நல்லா பாருங்க, துபாய் இஸ்லாமிக் பேங்க், என்னோட பேரு எல்லாம் போட்டு பர்ஃபெக்டா பாத்தீங்களா, இந்த செக் அனுப்பியிருக்காங்க. இந்த செக் அனுப்புனதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, முழுசா நம்பிக்கை வந்து சரி சார் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இன்னொரு 500 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ண ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆனதுக்கு அப்புறம் எனக்கு சின்ன டவுட்ல சரி இருந்தாலும் காசு அனுப்புறோமே, நம்ம காசு உழைச்ச காசு சொல்லிட்டு என்ன பண்ண, திரும்பவும் நம்பிக்கை இல்லை சார், நான் எப்படி சார் நம்புறேன்னு 900, அதாவது இங்க இருந்து சவுதியில கஸ்டமர் கேர் கட்டிக்கிற நம்பர் அது, எஸ்டி ஷோரூம்ல. அந்த நம்பர்ல நான் பேசிட்டு இருக்கும் போது மிஸ்டு கால்ல கிடக்கு பாருங்க, இந்த நம்பருக்கு 900க்கு போன் அடிக்கிறான். கால் வருதா சார் அப்படின்னா, வருது சார். நான் நம்பிட்டேன். நான் கார்டு வாங்க போயிட்டு இருக்கிற தூரத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்து நான் என் கஃபிலுக்கு போன் அடிச்சாங்க. கஃபில் சொன்ன ஒரே வார்த்தை, அது அலிபாபா, அதாவது திருடன், நீ ஏமாற போற, நீ ஏமாந்துடாத, பணத்தை அனுப்பிடாதான். நான் 350 அனுப்பிட்டேன், நான் ஏமாந்துட்டேன். இதே மாதிரி யாரும் தயவு செய்து ஏமாற வேணாம். நான் இப்ப வந்து ஏமாந்து உட்கார்ந்துருக்கிறேன். ரெண்டாவது, இப்போ ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நடந்த எனக்கு சம்பவம் இது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் Facebookல எந்த ஒரு தகவல் போட்டோஸ் போட்டிருக்கேன், நான் வீடியோஸ் போட்டது கிடையாது. இந்த வீடியோஸ் நான் எதுக்கு போறேன்னா, என்ன மாதிரி பொழைக்க வந்தவங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாது. நம்ம வந்து அவ்வளவு கஷ்டப்படுறோம், ராப்பகல தூங்காம இப்படிப்பட்டு ரொம்ப நொந்து போய் கேவலப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்படுறோம் இங்க அரபிக்காரங்கள்ட்ட வந்துட்டு. ஆனா அப்படி இருக்கும்போது இது ஏமாத்துறவங்க நான் அரபிக்காரங்கன்னு சொல்லல, யாரெல்லாம் நமக்கு தெரியாது, அல்லாவுக்கு தெரியும். ஆனா சவுதிக்குள்ள இது நடக்குது. சவுதி நம்பர்ல இருந்தா போன் வருது. நான் காட்டுற அந்த நம்பரை தயவு செய்து எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ல இருந்தோ அல்ல எஸ்டிசி சவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் நல்லா பாத்துக்கங்க, 05587688582. இந்த நம்பர்ல இருந்து யாராவது போன் பேசினா, எஸ்டிசில இருந்து பேசுறோம், உங்களுக்கு ஒரு பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அதை ரெக்கார்ட் பண்ணிருங்க. அவங்க பேசுங்க, பேச வேணாம்னு சொல்லல, நம்ம காசு போறது கிடையாது அவங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமது அப்பா அம்மா பொண்டாட்டி குழந்தைகளை விட்டு நாம் வந்து நாடு விட்டு நாடுக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து சில முகம் தெரியாத நபர்கள் வந்து இப்படியும் வந்து பணத்தை வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து அவங்க பறிச்சுக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இனிமேல் வந்து எந்த மக்கள் வந்து யாரும் ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜில் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து தெரியப்படுத்துங்க. எவ்வளவோ வந்து அப்ளிகேஷன் போடுற இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான், சரிங்களா? இது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் இது தெரியப்படுத்தணும், உடனுக்குடனே இந்த எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். அதாவது வந்து இன்னொன்று கேட்டிங்கன்னா, இது வந்து அரபு நாடுகள் மட்டும் நடக்கல நண்பர்களே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஸ்ரீலங்கா, குவைத்து, மலேசியா எல்லா நாடுகளையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும், நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இதை வந்து தெரியப்படுத்தணும். எல்லா மக்களும் இதை பார்த்து ரொம்ப பயனடையணும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்க வருகிறேன். நான் திருப்பூர் விக்னேஷ்.